இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல நீங்க வீடியோ கண்டென்ட் தயாரிக்கிறீங்களா இருந்தா உங்க வீடியோல சவுண்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னா எப்படி உங்க சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு என்ன சிஸ்டத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதை தான் என்னோட சவுண்ட் குவாலிட்டிக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி அந்த சவுண்டெல்லாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல அந்த பொருளோட என்ன பேர் அப்படின்னு பார்க்கலாம். டிஜிமோர் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வித் V8 சவுண்ட் கார்ட் செட் அப்படிங்கிறது அதோட பேர். முக்கியமாக நம்ம எப்போவுமே அமேசானில் பொருள் வாங்கும்போது பார்க்க வேண்டியது அதோட ரேட்டிங் தான். ஸோ இதுக்கு 4.1 ரேட்டிங் இருக்குங்க பாருங்கள். 186 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இருந்தாலே 4 தாண்டிச்சுனாலே எப்போவுமே நம்ம அந்த பொருள் 99% நமக்கு நல்லதாக தான் இருக்கும். இதோட விலையை பார்த்துடலாம். விலை நான் வாங்கியிருக்கிறது 3199 ரூபாய். இதில் என்ன அப்படின்னா இதில் ஹெட்செட் இருக்காது, நம்மளோட வாய்ஸ் நம்மளே கேட்குற மாதிரி ஹெட்செட் இருக்காது. ஆனால் இந்த 5499 அதுக்கப்புறம் இந்த 6999 இந்த ரெண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் ஹெட்செட்டு கூடவே வரும். ஸோ நீங்கள் அந்த வாய்ஸை நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டே பேசலாம். அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோட்டல் செட் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோன் இதான் பாருங்கள். இது மைக்ரோஃபோன். அதுக்கப்புறமா மைக் கவர், இந்த மைக்கை போடுறது. டிஎல்ஆர் கேபிள் இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம இந்த மைக்கில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணோன்னா நம்ம இந்த வாய்ஸ் அது கேட்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பூம் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டை நீங்கள் உங்கள் டேபிளில் இந்த டேபிள் கிளாம்ப் வச்சு மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எங்கே வேணாலும் திருப்ப முடியும், மேலே கீழே சைடில் எல்லாம் திருப்ப முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ கேபிள்ஸு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆக்ஸ் ஆடியோ கேபிள்ஸ், ரெண்டு ஆக்ஸ் கேபிள் 2 பக்கமும் இருக்கும். ஸோ நாம் ரெண்டு டிவைஸில் ரெக்கார்டிங் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று C பின் டு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ உள்ள மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் C பின்னில் தான் நம்ம ஹெட்செட் எல்லாம் இது பண்ணியிருக்கு, ஆக்ஸ் கேபிள். ஸோ அதுக்காக அப்படி ஒரு கேபிளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சாக் மவுண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் நாம் இந்த மைக்ரோஃபோனை இதில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாப் ஃபில்டர், இதுதான் பாப் ஃபில்டர். இது இந்த அன்வான்ட் சவுண்டை எல்லாம் தடுக்கிறது தான் இதை கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக நம்மளோட சவுண்டை கிளாரிட்டியாக பண்ணுறதே இதுதான். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பேஸ், அதுக்கப்புறம் ட்ரபிள், நம்ம வாய்ஸை நாம் நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம டியூன் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் ஒரு வேளை போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ரெக்கார்டு, நீங்கள் ரெக்கார்டு பண்ணுற சவுண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இதை கூட்டி குறைக்கலாம். அதுக்கப்புறம் மானிட்டர், இதுலேயும் நீங்கள் பேசுகிற வாய்ஸ், அது அந்த மைக்கில் நீங்கள் பேசுகிறது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத காட்டலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே சில எக்ஸ்ட்ரா வாய்ஸ் சவுண்டுகள் தான். கிஸ் பண்ணுற வாய்ஸ், அப்புறம் பப்ஜி வாய்ஸ், இந்த மாதிரி சில வாய்ஸ் செட்டப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்மளோட வாய்ஸ் சேஞ்சிங் கீஸ், ஃபீமேல் வாய்ஸ், குழந்தை வாய்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் வாய்ஸ். இது ப்ரோ. இந்த வாய்ஸ் தான் ஒரு நீட்டாக க்ளீனான வாய்ஸ் சைடில் இருக்கும். இது ஆன் ஆஃப் பட்டன், மைக்கு, எக்கோவை குறைக்கிறதுக்கு இந்த பட்டன். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இந்த மைக் செட்டை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் ஆடியோ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவோட காம்பினேஷன் அதோட விசுவலிட்டி அண்ட் அதோட ஆடியோ சவுண்ட் தான். அது கிளியராக இருந்தால் நம்ம வீடியோ இன்னும் அதிகமாக ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் சும்மா பேசலை, நானும் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், இங்கே அதை இங்கே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறத விடைக்கும் இந்த சவுண்ட் கார்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஆப்ஷன் எல்லாமே அவங்க அதில் சொல்லியிருக்கிறது மாதிரியே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் உங்களோட வீடியோவோட குவாலிட்டி அதிகமாக்க விரும்புகிறீங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட வியூஸ் கம்மியாக போகுது, சவுண்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கி நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த 5499 இல்லைன்னா 6999 உள்ளதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 3199 வாங்கினா ஹெட்செட்டுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது. ஸோ நம்ம சாதா ஹெட்செட்லேயே நம்ம வாய்ஸை கேட்டுக்கலாம். அதனால் நீங்கள் இதை வாங்கினீங்கனாலே போதும்,
ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பொருளில் போயிடும். நீங்கள் இதை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.